ஸோ வெல்கம் டு மெடிக்கோஸ் லைஃப். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹார்ட் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் த ஹார்ட். ஃபஸ்ட்டு ஹார்ட்டை பற்றி பார்க்கலாம். லொக்கேஷன் இந்த thoracic கேவிட்டி. ஹார்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா thoracic கேவிட்டியில் இருக்கும். பிட்வீன் டூ லங்ஸ் இந்த பிளேஸ் கால்டு மீடியாஸ்டினம். ரெண்டு லங்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ்க்கு பேர் தான் மீடியாஸ்டினம். அங்கங்கே தான் இந்த ஹார்ட் லொக்கேட் இருக்குது. ஹார்ட் இஸ் மீசோடெர்மல் இன் ஆர்ஜின். ஹார்ட் வந்து மீசோடெர்மல்லேருந்து தான் வந்தது. மஸ்குலர் பல்சடைல்னால் துடிக்கிறது, அதுவும் மஸ்குலர் பல்சடைல், தட் இஸ் கான்ட்ராக்டைல். அதுக்கப்புறமா கோனிக்கல் ஷேப்டு ஆர்கான்ஸ். ஹார்ட்டோட பேஸ் வந்து கோனிக்கல் ஷேப்டு, டாப் வந்து ப்ராட் ஷேப்டு, வந்து 2 லேயராக கவர் பண்ணப்பட்டிருக்கும். அவுட்டர் பேரிஷியல் லேயர், இன்னர் பெரிட்டோனியல் லேயர். 2 லேயருக்கு நடுவில் விசரல் லேயரும் இருக்கும். 3 லேயர்ஸாக கவர் பண்ணிருக்கும். ஹேவ் ப்ராட் பேஸ் அண்ட் பாயிண்டட் அபெக்ஸ். இட் இஸ் லைக் கிளிஞ்சிடு ஃபிஷ். ஃபிஷ் இப்படி குழியாக வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் ஹார்ட்டு. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ப்ரெசன்ட் பிலோ த ஸ்டெர்னம். ஸ்டெர்னம்ன்றது பிரெஸ்ட் போன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் இஸ் கவர்டு பை பெரிகார்டியம். அந்த லேயருக்கு பேர் பெரிகார்டியம். ஹெல்ப்ஃபுல் இன் பெரிகார்டியம் 2 லேயர், ஹெல்ப்ஃபுல் இன் ப்ரிவென்டிங் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஷாக். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஷாக்கும் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ ஒய் விசரல் லேயர் பேரிஷியல் லேயர் அப்படின்னா a part of சீலம் left around heart during embryonic development. அதாவது எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் அப்போது சீலம் வந்து எவால்வ் ஆகும். அந்த சீலம் வந்து கொஞ்சோண்டு ஹார்ட்டை சுற்றி இருக்கும். ஸோ அதனால தான் அதுக்கு விசரல் லேயர் பேரிஷியல் லேயர்னு பேர். இது டெஸ்டிஸ்லேயும் இருக்கும். இந்த மாதிரி லேயர் டெஸ்டிஸ்லேயும் இருக்கும். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் பார்க்கலாம். இது வந்து ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். அதுக்கப்புறமா இது வந்து அயோட்டா. அதில் வந்து அதுக்கப்புறமா இது வந்து பல்மனரி ஆர்டரி. இது வந்து சிஸ்டமிக் அயோட்டா. அதுக்கப்புறமா இது வந்து லெஃப்ட் பல்மனரி வெயின், இது ரைட் பல்மனரி வெயின். இது சுப்பீரியர் வெயின் ஆகவா கலர்ஸ் பிளட் ஃப்ரம் த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த பாடி. அது பிரெயின் அந்த பக்கம் வந்து பிளட்டை கலெக்ட் பண்ணும். இது வந்து இன்ஃபீரியர் வீனாக்காவா போஸ்ட் கேவல், அதாவது கலர் பிரஸ்ட் ஃப்ரம் போஸ்டீரியர் பாடி, லெக்ஸு அப்டமின் அங்கேருந்து பிளட்டை கலெக்ட் பண்ணும். அதுக்கப்புறமா இங்கே இருக்கிறது அதாவது ரைட் ஏட்ரிக்கும் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கும் நடுவில் இருக்கிறது ட்ரைகாஸ்பிட் வால். அதுக்கப்புறமா லெஃப்ட் ஏட்ரிக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் நடுவில் இருக்கிறது மெட்ரல் வால், அது கால்ட் ஸ்பைக்கஸ் வால். இது இந்த இர்ரெகுலர் ஷேப்பான மசிலுக்கு பேர் காலம்னா கார்னே, மஸ்குலர் ரிட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற பிரமிட் மாதிரி ஃப்ரிஞ்சல் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு பேர் பெப்லரி மசில்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறது இந்த பெப்லரி மசில்ஸையும் கஸ்பிட் வால்ஸையும் கனெக்ட் பண்ணுறக்கூடிய இந்த ஸ்ட்ரிங்குக்கு பேர் ஹார்ட் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் கார்டியா டென்டினே. அது ஃபைப்ரஸ் ஸ்டான்ஸ், அதெல்லாம் ஃபைப்ரஸ் ஸ்டான்ஸு. ஸோ இங்கே இந்த அயோட்டாவுக்கும் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கும் இருக்கிற அதுக்கப்புறமா லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் அயோட்டாவுக்கும் நடுவில் இருக்கிறதும், ரைட் வென்ட்ரிக்கிளுக்கும் பல்மனரி அயோட்டாவுக்கும் நடுவில் இருக்கிறதுக்கு பேர், அந்த ஓப்பனிங்க்கு பேர் செமிலூனார் வால்ஸ். அந்த வால்ஸுக்கு பேர் செமிலூனார் வால்ஸ். ஸோ இப்போ பார்க்கலாம். ரைட் பல்மனரி வெயின், லெஃப்ட் பல்மனரி வெயின் ஓப்பன்ஸ் இன்டு லெஃப்ட் ஆட்ரியம் ஃப்ரம் பேக்வர்ட்ஸ். ஹார்ட்டுக்கு பின்னாடி இருந்து தான் வந்து என்ன ஆகும், ரைட் பல்மனரி வெயினும் லெஃப்ட் பல்மனரி வெயினும் ஜாயின் ஆகும் லெஃப்ட் ஆட்ரியம் வழியாக ஹார்ட்டுக்கு. செமிலூனார் வால்ஸ் present at the base of the pulmonary aorta and systemic aorta. இப்போ செமிலூனார் வால்ஸ் எங்கே இருக்கோ, பல்மனரி அயோட்டா, அதாவது இப்போ
பல்மரி அயோட்டாக்கும் சிஸ்டமிக் அயோட்டாக்கும் நடுவில் இருக்கும் இந்த இடத்துல. இது வந்து பல்மரி அயோட்டா, இது பல்மரி அயோட்டா, இது வந்து சிஸ்டமிக் அயோட்டா, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து என்னது, ரெண்டுத்தோட பேஸில் இருக்கும், ரெண்டுத்தோட பேஸில் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து செமிலுனார் வால்ஸு. சம் ரிட்ஜஸ் ஆர் கால்டு லார்ஜ் கோனிக்கல் ஷேப் கால்ட் அஸ் பாப்புலரி மசில்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து கனெக்டிவ் டிஷ்யூவில் கார்னியா டென்டினே present prevent the walls from over bulging or enter into the aida. அதாவது ஹை ப்ரெஷரில் வந்து வென்ட்ரிகல்ஸ்லாம் பம்ப் ஆகும். அப்போ இந்த வால்ஸ் எல்லாம் ஏற்றியக்குள்ளே போயிடாமல் தடுக்கிறது பிடிச்சி இழுக்கிறது தான் இந்த கார்டியா டென்டினே இருக்குது. அடுத்து arterial musculature is separated from ventricle musculature by thick fibrous septum. இந்த இருக்குல்ல, இது ரெண்டு ஏட்ரியா ரெண்டு வென்ட்ரிக்கல், ரெண்டு ஆர்ட்ரியல் மஸ்குலேச்சர் வென்ட்ரிக்கல் மஸ்குலேச்சர் செப்பரேட்டட் பை திக் ஃபைப்ரஸ் செப்டம். திக் ஃபைப்ரஸ் செப்டம் நல்லா நான் வச்சுக்கணும். இது வந்து திக் ஃபைப்ரஸ் செப்டம். அதுக்கடுத்து ஸோ அதான் தட்ஸ் வை ஆர்ட்ரி அண்ட் வென்ட்ரிகல்ஸ் நெவர் கான்ட்ராக்ட் சைமல்டேனியஸ்லி. ஆர்ட்ரி அண்ட் வென்ட்ரிகல்ஸ் வந்து ஒரே நேரத்தில் கான்ட்ராக்ட் ஆகாது. ஆர்ட்ரியா கான்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் தான் வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும். அந்த மாதிரி. அடுத்து ட்ரெயின் பைகஸ்பிட் வால் வந்து திக் மஸ்குலர் ஃப்ளாப். ட்ரை அண்ட் பைகஸ்பிட் வால்ஸ்னால் நத்திங் பட் என்னது, திக் மஸ்குலர் ஃப்ளாப். இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த வென்ட்ரிக்கல் இஸ் நாட் ஸ்மூத், ஹேவ் ரிட்ஜஸ். அதை பார்த்தோம்ல, பாப்புலரி ரிட்ஜஸ், பாப்புலரி மசில்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் த்ரூ த ஹார்ட். இது என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து எஸ்ஏ நோட், சைனார்டரி நோட், ஆல்சோ கால்ட் அஸ் பேஸ் மேக்கர். Also they are nothing but modified heart muscles. They are auto excitable. Auto excitable பிரெயினோட நியூரான்ஸோட ஹெல்ப் இல்லாமல் தானாக மசிலாகவே தானாகவே என்னாகும் கான்ட்ராக்ட் ஆகிக்கிறோம். அப் டு 70-75, ஆவரேஜ் வந்து 72 டைம்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அங்கேருந்து சிக்னல் வந்து எங்கே போகும், ஏவி நோடுக்கு போகும். ஏவி நோடு ஆல்சோ கால்டஸ் ரிலே பாயிண்ட். ரிலே பாயிண்ட்னா அந்த சிக்னல் கொஞ்சம் நேரம் அங்கே நிற்கும், நின்னக்கப்புறம் தான் மற்ற இடத்துக்கு பாஸ் ஆகும். ஆல்சோ கால்டஸ் எக்டோபிக் பேஸ் மேக்கர். ஏன் எக்டோபிக் பேஸ் மேக்கர்னால், இப்போ சப்போஸ் எஸ்ஏ நோடு வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ஹார்ட் பீட் வந்து இஸ் இனிஷியேட்டட் பை ஏவி நோட். ஸோ இது வந்து ஏவி பண்டில்னு சொல்லுவாங்க, அது பண்டில் ஆஃப் பண்டில் ஆஃப் ஹிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பர்கன்ஜி ஃபைபர்ஸு. இது பண்டில் பிரான்ச்சஸ், ரெண்டு பிரான்ச்சாக பிரியுதுல, இது வந்து பர்கன்ஜி ஃபைபர்ஸ். ஸோ நம்ம ஹியூமன் ஹார்ட் வந்து மயோஜெனிக் ஹார்ட் கேன் இனிஷியேட் ஹார்ட் பீட் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ். So entire nodal tissue is auto-excitable, auto-rhythmic. The entire heart is auto-excitable and auto-rhythmic. Not only is a node initiate the heartbeat, other heart muscles can also, but in less number. அதாவது எஸ்ஏ நோடு மட்டும்தான் பல்ஸை உருவாக்கணும் இல்லை, ஹார்ட்டில் உள்ள எல்லா மசில்ஸுமே பல்ஸை உருவாக்கும், ஹார்ட் பீட் உருவாக்கும். பட் ஆனால் லெஸ் நம்பராக இருக்கும், ஒரு 50-52 அந்த மாதிரி இருக்கும், 50-60 டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பொசிஷன் ஆஃப் சைனோஆர்ட்ரியல் நோடு எங்கே இருக்கும் அப்படின்னா, அப்பர் ரைட் கார்னர் ஆஃப் ரைட் ஏட்ரியம். ஏவி நோடு வந்து எங்கே இருக்கும், லோயர் ரைட் கார்னர் ஆஃப் நியர் ரைட் ஏட்ரியம். லோயர் ரைட் கார்னர் ஆஃப் ரைட் ஏட்ரியம் நியர் த ஏவிஎஸ். ஏவிஎஸ்னால் சைனோ ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் bundle. அடுத்து வந்து ஒர்க்கிங் ஆஃப் ஹார்ட் பார்க்கலாம். ஹார்ட் பீட் கேன் பி கிளியர்டு பை தி எண்ட் ஆஃப் தி ஃபஸ்ட் மந்த் இந்த எம்ப்ளாய் டெவலப்மெண்ட். ஸோ ஃபீட்டஸ் வந்து டெவலப் ஆகுது, எம்ப்ளாய் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா எண்ட் ஆஃப் த ஒன் மந்த் முடிகிறப்பே நம்ம ஹார்ட் பீட் வந்து கேட்கலாம். ஸோ வந்து கார்டியாக் சைக்கிள் வந்து 0.8 செகண்ட் எடுக்கும் ஒரு கார்டியாக் சைக்கிள். இஃப் நம்பர் ஆஃப் பிபிஎம் பிளட் இது பீட்ஸ் பர் மினிட் 72 அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் கார்டியாக் சைக்கிள் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு
beats per minute. அதாவது ஒரு கார்டியாக் சைக்கிள் வந்து 3 ஸ்டெப்பு. என்னென்ன ஸ்டெப் அப்படின்னா ஏட்ரியல் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அண்டு ஜாயிண்ட் டயஸ்டோல் ஆர் கார்டியாக் டயஸ்டோல் ஆர் ட்ரைவென்ட்ரிகுலர் டயஸ்டோல். ஏட்ரியல் சிஸ்டோல் வந்து டியூரேஷன் வந்து 0.1 செகண்ட்ஸு. ஏட்ரியல் டயஸ்டோல் வந்து 0.7 செகண்ட்ஸ். ஸோ 0.8 செகண்ட்ஸ் டோட்டல் வந்துச்சா. அதே மாதிரி வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வந்து 0.3 செகண்டு, வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் வந்து 0.5 செகண்ட், டோட்டலாக 0.8 செகண்ட் வந்துச்சா. அதுக்கடுத்து ஜாயிண்ட் டயஸ்டோல் கார்டியாக் டயஸ்டோல் வந்து 0.4 செகண்டு. ஸோ 0.4 செகண்டு. அதுக்கடுத்து சிஸ்டோலா கான்ட்ராக்ஷன், டயஸ்டோலா ரிலாக்ஸேஷன் நமக்கு தெரியும். பேஸ்ட் ஆன் நோடல் கான்ட்ராக்ஷன் ஏட்ரியல் சிஸ்டோல் இஸ் த ஃபஸ்ட்டு. அதாவது நோடல் கான்ட்ராக்ஷன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஏட்ரியல் சிஸ்டோல் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஆனால் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக கார்டியாக் டயஸ்டோல் ஆர் ஜாயிண்ட் டயஸ்டோல் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் சைக்கிள் நம்ம கருத போகிறோம். ஸோ வந்து ஏட்ரியல் சிஸ்டோல் எப்போது ஆர்டியோவென்ட்ரிகுலர் வால்வ், செமினுலார் வால்வ் என்னாகும், ஏட்ரியல் சிஸ்டோல் அப்போ ஓப்பன் ஆகும், செமினுலார் வால்வ் க்ளோஸ் ஆகும். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அப்போ ஆர்டிரியல் வென்ட்ரிகுலர் வால்வ் வந்து க்ளோஸ் ஆயிரும், செமினுலார் வால்வ் ஓப்பன் ஆயிரும். ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்போ அதே தான், ஆர்டிரியல் வென்ட்ரிகுலர் வால்வ் ஓப்பன் ஆகும், செமினுலார் வால்வ்ஸ் க்ளோஸ் ஆகும். அடுத்து கார்டியாக் டயஸ்டோல் 0.4 செகண்டா. இந்த கார்டியாக் டயஸ்டோல் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா 70% ஆஃப் பிளட் இஸ் ஃபில்லிங் த வென்ட்ரிகிள்ஸ். ஃப்ரீ ஃபில்லிங்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ஃபில்லிங்னால் எந்த ஒரு கான்ட்ராக்ஷனும் இல்லாமல் 70% ஆஃப் பிளட் வந்து வென்ட்ரிகிள்ஸில் ஃபில் ஆயிரும். இப்படி ரைட் ஆர்டியம் ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் ஆர்டியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். அது ரைட் ஆர்டியத்துலேருந்து பிளட்டு ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு போகும், லெஃப்ட் ஆர்டியத்துலேருந்து பிளட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு போகும். அடுத்து ஆர்டிரியல் சிஸ்டோல் வந்து 0.1 செகண்ட். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஆர்டிரியாஸ் வந்து 2 ஆர்டிரியாஸுமே கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா 30% ஆஃப் பிளட் வந்து ஃபில்லிங் த வென்ட்ரிக்கிள் கம்ப்ளீட்லி 100% வந்துருச்சு. ஸோ ஃபோர்ஸ் ஃபில்லிங் என்ன சொல்லுவாங்க, ஃபோர்ஸ் ஃபில்லிங். ஸோ ரைட் ஆர்டியம் லெஃப்ட் ஆர்டியம் கான்ட்ராக்ட் சைமல்டேனியஸ்லி. ஆர்டியாவும் வென்ட்ரிக்கிளும் தான் சைமல்டேனியஸில் கான்ட்ராக்ட் ஆகாது. பட் 2 ஆர்டியாவும் 2 வென்ட்ரிக்கிளும் சைமல்டேனியஸில் கான்ட்ராக்ட் ஆகும். அடுத்து வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ரைட் வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் சைமல்டேனியஸ்லி. போத் ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் வால்வ்ஸ் ஆர் க்ளோஸ்ட். ப்ரொடியூஸ் ஃபஸ்ட்டு ஹார்ட் சவுண்ட் லப். அது க்ளோசிங் ஆஃப் த பைகாஸ்பிட் அண்ட் ட்ரைகாஸ்பிட் வால்வ் தான் லப் சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் த blood goes through the aortic arch, pulmonary aorta and systemic aorta, and at the end of the ventricular systole semilunar valves are closed, produced the second heart sound dup. Semilunar valves closing வந்து தான் டப்புன்ற சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது, செகண்ட் ஹார்ட் சவுண்ட் அது. ஸோ அதுக்கடுத்து the volume of the blood is pumped by each ventricle, either right ventricle into pulmonary aorta or left ventricle into systemic aorta, called stroke volume 70 ml. அதாவது ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பல்மனரி அயோட்டாக்கும், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து சிஸ்டமிக் அயோட்டாக்கும் பம்ப் பண்ணப்படுற பிளட்டு வால்யூமுக்கு பேர் தான் ஸ்ட்ரோக் வால்யூம். அது வந்து எப்போயுமே 70 ml தான் இருக்கும். ஸோ இது வந்து எண்டு டயஸ்டோலிக் வால்யூம். டயஸ்டோல் எண்ட் அப்போ எவ்வளோ வால்யூம் பிளட் இருக்கும், இந்த வால்யூம் ஆஃப் பிளட் பர்சன்ட் ஈச் வென்ட்ரிக்கிள் அட் எண்ட் ஆஃப் இஸ் டயஸ்டோல் எவ்வளோ 120 ml இருக்கும். அடுத்து எண்டு சிஸ்டோலிக் வால்யூம். சிஸ்டோலோட எண்ட் அப்போ இருக்கக்கூடிய வால்யூம் ஆஃப் பிளட் எவ்வளோ இருக்கும், 50 ml இருக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் சிஸ்டோல் ஆல்சோ 50 ml. டோட்டலாக 50 ml இருக்கும். அதுக்கடுத்து ஸோ அப்போனா என்னாகும், 120 - 50 = 70. இந்த 70 தான் வால்யூம் ஆஃப் பிளட் பம்ப்டு பை வென்ட்ரிகல்ஸ் இன் 1 ஹார்ட் பீட். சரியா? இட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஈச் வென்ட்ரிக்கிள். 70 ml எப்போயுமே இருக்கும் 2 வென்ட்ரிகல்ஸுமே. ஸோ இந்த 70 ml பம்ப்டு அவுட், 70 ml ஃபில்டு. 70 ml பம்ப் ஆகும், 70 ml வந்து ஃபில் ஆகும் இன் 1 minute. இந்த 70 ml 70% filled in by cardiac diastole. That is 70% 70 ml, 49 ml filled. அதாவது இந்த 70 ml 70% ஆஃப் ஃபில்டு வந்து எப்போது கார்டியாக் டயஸ்டோல் அப்போ ஃபில் ஆயிடும். 70% 70 ml 49 ml.
அடுத்து 30% ஆஃப் ஃபில்டு வந்து எப்போது ஆக்டிவ் சிஸ்டமில் அப்போ ஃபில் ஆகும். 30%னால் 21 மில்லிலிட்டர்னு அர்த்தம். அடுத்து கார்டியாக் அவுட்புட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, கார்டியாக் அவுட்புட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா பீட்ஸ் பர் மினிட் இன்ட்டு ஸ்ட்ரோக் வால்யூம். பீட்ஸ் பர் மினிட் நமக்கு தெரியும் ஆவரேஜாக 72, ஸ்ட்ரோக் வால்யூம் நமக்கு தெரியும் 70 மில்லிலிட்டர்ஸ். 72 into 70 வந்து 5040 மில்லிலிட்டர்ஸ், approximately 5 liters of blood. 5 liters of blood is pumped out in 1 minute. ஒரு நிமிஷத்துக்கு 5 லிட்டர் ஆஃப் blood நம்ம ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுது 72 டைம்ஸில். So in athletes, cardiac output is much more than the normal person because blood BPM is increased, beats per minute increases, stroke volume increases, cardiac output increases, force of the ventricular contraction also increases, and at the resting state opposite and vice versa. அதாவது in low blood pressure BPM decreases, beats per minute decreases, stroke volume decreases, அதனால் cardiac output decreases. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 60 into 60, அதாவது BPM 60, ஸ்ட்ரோக் வால்யூமும் 60 அப்படின்னா 6300 மில்லிலிட்டர் 3.6 லிட்டர்ஸ் தான் பம்ப் பண்ணும் ரெஸ்டிங் ஸ்டேட்டில். இப்போது ஆக்டிவ் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்புறம் டூயிங் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 100 BPM 80 வந்து ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னா 8000 மில்லிலிட்டர் 8 லிட்டர் பிளட் வந்து பம்ப் ஆகும் பை த ஹார்ட். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து போர்ட்டல் சிஸ்டம் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.